ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை பப்ஸ். இங்கே வந்து ஜாம்நகரில் வந்து நார்மல் வெஜ் பப்ஸ்லாம் கிடைக்கும், ஆனால் முட்டை பப்ஸ்லாம் கிடைக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை, அதனால் நான் ட்ரை பண்ணது தான். என்கிட்ட ஓவனும் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி நல்ல திக்கான பாத்திரத்தில் தான் வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு நான் நினச்சதை விட ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதனால தான் இந்த ரெசிப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்தேன். இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி சிக்கன் பப்ஸோ இல்லை வந்து முட்டை பப்ஸோ நம்ம கண்ணாலலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒன்று ஊருக்கு வந்தால் மட்டும்தான் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாப்பிடாம இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும் பொழுது செஞ்ச ரெசிபி சூப்பராக வந்ததுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு நான் வந்து மைதா மாவு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக மாவு பிசைய தேவையில்ல. மாவை வந்து நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், ரொம்பவும் லூஸாக இல்லாத ரொம்பவும் டைட்டாக இல்லாத மீடியமான இதில் இருக்கணும். இப்போ வந்துட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து மாவை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே விட்டுடலாம். மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவும் நான் வந்து திக்காக பிசையல. இப்போது இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. எடுத்துட்டு நம்ம வந்து எத்தனை உருண்டை வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் இருந்த உருண்டையை 2ஆக பிரிச்சுட்டு அந்த 2ஐயும் வந்து 4ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஆயில் போட்டு நம்ம அப்படியே இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் வந்து நல்லா மாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம வந்து எண்ணெய் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த பப்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் எதுனா இந்த மசாலா தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் மாதிரி வைக்க போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சிப்ஸ் கட்டரில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து முட்டையும் வேக போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் பொழுது அந்த எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வரும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ எண்ணெய் ஊற்றும் பொழுது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறதுனால இது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். பொறுமையாக நம்ம வந்து இது ஒன் பை ஒன்னாக சேர்த்து செய்யணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா வச்சுருந்திங்கன்னா அதுக்கும் சேர்த்துக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா தான் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதில் லைட்டாக தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சேர்க்கும் பொழுது அந்த பச்சை வாசனை எல்லாமே அது வந்து போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம வந்து இது அதுக்கப்புறமும் நம்ம வந்து திக்காக தான் போகிறோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப தண்ணி சொதன்னு ஊற்ற வேண்டாம், லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போது மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வேக வச்சு தான் வச்சுருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ, குட்டீஸுங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து பப்ஸோட மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு
நம்ம கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சிங்கன்னா இது வந்து நல்லா வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் கையாலே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் வந்து ஒரு 2 பப்ஸ் வந்து கையால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு செஞ்சேன். 2 வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இழைச்சுமே செஞ்சேன். 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்துச்சு. ஒன்றும் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இதை கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் இதுவாகும். அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறது தான். ஆனால் வந்து நல்லா சூப்பராக தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது அழகாக வந்துடும். ஓரளவுக்கு நமக்கு போதும் அப்படின்னு தோன்ற டைமில் நம்ம வந்துட்டு சென்டரில் மசாலா வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மசாலா கூட கொஞ்சமாக தனியாக முட்டையை வந்து பொரித்து சேர்த்துக்கிட்டேன். அது சேர்க்கும் பொழுது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மசாலா வச்சாச்சு, முட்டையும் வச்சாச்சு. இதை அப்படியே நாலா பக்கமும் எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுறது தான். ஒன்று மேலே ஒன்று போடும் பொழுது அது அழகாக வந்து அப்படியே செட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பப்ஸையும் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு முட்டையை எடுத்து நம்ம அதோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மஞ்சக்கரு எடுத்து கீழே ஊற்ற முடியாது இல்லையா, அதனால தான் நான் பொரிச்சிட்டு மசாலாவோடு சேர்த்துக்கிட்டேன். ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பூனோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்துட்டு இந்த வெள்ளைக்கருவை நம்ம வந்து பப்ஸுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லா பப்ஸையும் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் கிடையாது, போய் கை வந்து சுட்டுடுச்சு. நான் வந்து இங்கே பாருங்கள், நல்ல திக்கான பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பப்ஸை வந்துட்டு இதை அப்படியே அங்கங்கே ஒன்று ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அடியிலலாம் நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து வராமல் இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி போட்டு நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். இப்போது அடியில் பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்துடுச்சு. இப்போது நான் வந்துட்டு இந்த பக்கத்தை அப்படியே திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 2 பக்கமுமே நல்லா சூப்பராக இது வந்து வெந்துடுச்சு. இது வந்து ஹோம்மேட் பப்ஸுன்றதுனால அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக நம்மளோட ஹோம்மேட் முட்டை பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மூலிமா நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் வந்து நம்ம வந்து அவன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் வேண்டான்னு தள்ளி போட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போது எனக்கு வந்து அவன் தேவைப்படுது. நான் வந்து எப்போ வாங்கலான்னு கேட்டுட்ருக்கேன். அவர் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பில் நீங்கள் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாங்கி கொடுக்குறாங்கன்னா அந்த டைமே வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன மாதிரி. ஸோ அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பராக நம்மளோட முட்டை பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மேல் மாவு நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வர மாதிரி. ஆனால் மசாலா மட்டும் கட்டாயமாக நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து மதியம் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிடும் பொழுது மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.